அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 10 பொருத்தத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு நல்ல வரவேற்புங்கிறது இருந்தது. அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருந்தது, நிறைய பாராட்டுகளும் இருந்தது. நிறைய பேர் என்கிட்டே திருமண பொருத்தம் கட்டத்தை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எந்த அளவுக்கான ஒரு தெளிவு அந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு. அதோடைய கண்டினியூட்டிவ் வீடியோ தான் இது. உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில், இன்னும் தெளிவான ஒரு விளக்கம், சில விளக்கங்கள்லாம் இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக எல்லாருக்கும் நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக சொல்லிட்டாலும் என்ன பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்லையாமே, ஆனால் இந்த ரஜ்ஜு மட்டும் இருக்கணுமாமே, ரஜ்ஜு தட்டக்கூடாதாமே, அது ஏதோ சரடு பொருத்தமாமே அப்படின்லாம் எல்லாரும் கேட்குறது உண்டு. ஏன்னா அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 10 பொருத்தம்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 9 பொருத்தம் இருந்தாலும் அந்த ஒரு பொருத்தமான ரஜ்ஜு இல்லைன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. சரி, அது என்ன ரஜ்ஜு பொருத்தம், அதோட அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு அதோட அர்த்தங்கள் தெரியறதில்ல. பொதுபடியாக சில பேருக்கு தெரியுது, ரஜ்ஜு தட்டுச்சுன்னா மாப்பிள்ளையோ பொண்ணோ போயிடுவாங்க, பாதியிலே தாலி நிலைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விளக்கம். உண்மையும் அப்படி தான், அதுக்கான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதை கொஞ்சம் ஒரு ஜோதிடராகவும் ஒரு சாமானியனாகவும் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஜோதிடர் பார்வையிலே இதை பார்க்காம ஒரு சாமானியனுக்கு இதை எப்படி லாஜிக்கலாக புரிய வைக்கிறேங்கிறத கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஒரு ரஜ்ஜு பொருத்தம் 2 நட்சத்திரங்களுக்கு நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கும் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கும் ரஜ்ஜு தட்டுது. கல்யாணத்தை இவங்க ஒத்தி வைக்கிறாங்க, ரஜ்ஜு பொருத்தம் இல்லைங்கிற காரணத்தினால. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்களை ஏன்னு எடுத்துக்கலாம், அடுத்து வர கப்பில் பின்னு எடுத்துக்கலாம். பி கப்பலுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி, இந்த பி கப்பலில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாரகம் அப்படிங்கிறது வந்துடுது. அது எதனால் வரலாம்? ஒரு மாரக தசையோ பாதக தசையோ நடக்கிறதுனால வந்துடலாம். அப்போ ரஜ்ஜு பொருத்தம் பார்த்தோமே, ஏன் இப்படி வந்தது அப்படின்னா, அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடம் வீக்காக இருக்கும்போது கண்டிப்பாக மாரகம் நடக்கும். ரஜ்ஜு பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் மாரகம் நடக்குங்கிறது தான் விதி. ஒருத்தரோட பொருத்தும் போது அவங்க ஆயுளுங்கிறது கண்டிப்பாக மாறாது. ஒரு குழந்தை ஜனிக்கும் போதே அதோடைய ஆயுள் காலம் எவ்வளவுங்கிறத இறைவன் நிர்ணயித்து தான் அனுப்புகிறாரு. கிரகங்கள் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். முதல்ல 2 பேரும் ஒன்றா வாழணுன்னா 2 பேருக்கும் ஆயுள் தேவை. ஆனால் அதுக்கு ரஜ்ஜு பொருத்தத்தை பார்க்கக்கூடாது. அந்த பையனுடைய ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, பொண்ணுடைய ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இன்னொரு மிஸ்கான்செப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. இந்த மகாபாரதத்துக்குள்ளே ஒரு கதைக்குள் பல கதைன்னு சொன்ன மாதிரி இதுக்குள்ளே இன்னொரு கிளை கான்செப்ட் என்னென்னா, பொண்ணோட மாங்கல்ய ஸ்தானத்தை பாருங்கள், அவளோட மாங்கல்ய ஸ்தானம் தான் அவள் கணவனோட ஆயுளை நிர்ணயிக்கும். கிடையாது. ஒரு பொண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கணவனுக்கு மாரகம் நடந்தாலும் உடனே அவளுக்கு இன்னொரு மாங்கல்யம் ஏறிடும். அதுதான் வலுவான மாங்கல்ய ஸ்தானம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கும். அப்போ கற்றவெல்லாம் ஆயுளோடு இருப்பாங்கிறதுக்கான அர்த்தம் அதுக்கு கிடையாது. அதே தான் ஆணுக்கும். ஆணுடைய 8ஆம் இடம் நல்லா இருக்கும்போது அது மனைவியோட ஆயுளை குறிக்கும். இந்த மனைவி தவறினாலும் அடுத்த ஆயுள் உள்ள இன்னொரு மனைவி வந்துடுவா. இதுதான் இதற்கு அர்த்தமே தவிர, அப்போ இண்டிவிஜுவலாக 2 பேரும் உயிரோட லாங் ரன்னாக நல்லா இருப்பாங்களா அப்படின்னா, அந்த பையன் நல்லா இருப்பானா, அவனுக்கு உயிர் நல்லா இருக்குமா, நல்ல ஆயுள் இருக்கான்னு அவனுடைய லக்னத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். இந்த பொண்ணு நல்லா இருக்குமா, இதுக்கு ஆயுள் இருக்குமா, ஒரு லைஃப் லாஞ்சிட்டிவிட்டி இருக்குமா, இந்த பொண்ணுடைய லக்னம், லக்னாதிபதி, ஆயுள் ஸ்தானம், நடக்கக்கூடிய தசாபுத்தி, இத்தனையும் பார்த்து தான் இதை பொருத்தணும். இவ்வளோ பெரிய கான்செப்டை ரஜ்ஜு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம கொண்டு வர்றது எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை ஒரு முக்கிய காரணியாக வச்சு வாழ்க்கையில் ஒரு மேஜர் டெசிஷனான மேரேஜ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இன்னொரு குறிப்பான ஒரு டவுட்டு, ராசி பொருத்தம் இருக்கா? பையனோட ராசிக்கு 6ஆம் இடத்துல பொண்ணோட ராசி, பையனோட ராசிக்கு 8ஆம் இடத்துல பொண்ணோட ராசி, இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருடைய குணம் எப்படியோ அவருடைய குணம் கடைசி வரைக்கும் அதுதான். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடாது. அப்போது சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் தன்னுடைய மனைவியையோ கணவனையோ எப்படி அணுகுமுறை பண்ணுவாங்கங்கிறத 2 கிரகங்களை வச்சு நம்ம நிர்ணயிக்க முடியும். ஒன்று சந்திரன், இன்னொன்று சுக்கிரன். பொண்ணுடைய ஜாதகமாக இருக்கட்டும், பையனுடைய ஜாதகமாக இருக்கட்டும், சந்திரன் சுக்கிரனுடைய வலு ஓரளவுக்காவது நல்லா இருக்கணும். அமாவாசை சந்திரன், ராகுவோட இணைஞ்ச சந்திரன், சனியோட நெருங்கின சந்திரன், சனி பார்வையில் இருக்கிற சந்திரன், இந்த மாதிரி ஒரு பாவகிரகங்களால் சூழப்பட்ட சந்திரன் யாருக்கு இருந்தாலுமே, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, சைக்காலஜிக்கலி அவங்க வீக்காக தான் இருப்பாங்க. வெளியில் நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு கூட அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது. அவனுக்கு என்ன நல்ல பையன் நல்ல பொண்ணுப்பாங்க, கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணைக்கு தான் தெரியும். இந்த 10 பொருத்தத்தில் இந்த தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், வசிய பொருத்தம், எல்லா பொருத்தம் பொருந்தி இருந்தாலும் சந்திரன் வீக்கான ஒருத்தரால் கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரை சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது. அப்போ சந்திரனுடைய வலு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ராசி அதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம், தின பொருத்தம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திரனுடைய வலு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்னொன்று சுக்கிரன், இன்டிமேசியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அப்போ யோனி பொருத்தம் பார்க்குறத விட சுக்கிரனுடைய வலு எப்படி இருக்குது, காமத்திரிகோணமான
3, 7, 12 எப்படி இருக்குங்கிறத பார்த்தா தான் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த தம்பதியால் ஈடுபட முடியும். அப்போது சந்திரன், சுக்கிரனுடைய வலு, இந்த தாம்பத்திய ஸ்தானங்கள், 5ஆம் இடமான புத்திரஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், 8ஆம் இடம், இது எல்லாத்தையும் பார்த்தா மட்டுமே ஒரு நல்ல பொருத்தத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? லக்னம் எப்படி இருக்குது. 2 பேருக்குமே லக்னம் பாவகிரகங்களால் சூழப்படாமல் ஓரளவுக்கு ஒரு ஒளித்தன்மையோடு நல்லா இருக்க வேண்டியது அவசியம். தசாபுத்தியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணி. அப்போ 10 பொருத்தம் அப்படிங்கிறது உப்புக்கு கூட ஆகாது. மேட்ச் மேக்கிங், திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஜோதிட கலை. அதை சரியான ஜோதிட நிபுணர்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். கொண்டு போய் நீட்டிட்டு நீங்களே எத்தனை நட்சத்திரம் பொருந்ததுன்னு தயவு செஞ்சு இந்த கேள்வியை கேட்காதீங்க. ஜாதக கட்டம் எப்படி இருக்குது, ஆயுள் எப்படி இருக்குது, புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, முக்கியமாக தாம்பத்திய வாழ்க்கை இந்த தம்பதிக்கு நல்லா இருக்கா, அல்லது அவருடைய சந்திரன் எப்படி இருக்கிறாரு, என்ன மாதிரியான மனோநிலை இந்த பையனுக்கு, இந்த பொண்ணுடைய மனோநிலை என்ன, சகிக்க முடியுமா ஒருத்தர், இதெல்லாம் தான் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ ஏன் இந்த 10 பொருத்தங்கிற கான்செப்ட் வந்தது? இதை ஏன் பரவலாக மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க? ஜோதிடர்களுமே நிறைய பேரிடையே இந்த விஷயம் ஏன் பிரபல்யமாக இருந்தது? அது ஏன் இவ்வளோ நாள் யாரும் சொல்லலை? பெருசாக அதை சொன்னாலுமே ஒரு தாக்கம் மக்கள் மனசில் ஏற்படாமல் மக்கள் மனசில் இந்த நட்சத்திரங்கிறது ஊறி போனதுக்கான காரணம் என்ன? எவல்யூஷன் தான். ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப பண்டைய காலத்தில் உள்ளதுனாலும் அந்த காலத்தில் உள்ள மகான்கள் ரிஷிகள் மூலமாக கொண்டு வரப்பட்டதுனாலும் ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறினாங்க. பெயரை வச்சு பெயர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலமும் உண்டு, நம்பரை வச்சு ஒரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலமும் உண்டு, சீட்டு எழுதி போட்டு கல்யாணம் பண்ண காலமும் உண்டு. இது எல்லாமே ஜோதிடம் அப்படிங்கிற கூரைக்கு கீழே தான் வருது. வேத ஜோதிடம் என்றைக்குமே நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்க சொல்லவே இல்லை. நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு காரணியும் இல்லை வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு. 12 கட்டமும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய 9 கிரகமும் தசாபுத்தியும் மட்டுமே நல்ல திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் தீர்மானிக்கும். உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி உதிருதுன்னா கூட அதற்கு கிரக காரணம், கிரக ஆதிக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை எப்படிங்க ஜாதகத்தை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு தப்பான வழிவகையை நம்ம இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இவ்வளவு தூரம் அதை தெளிவாக நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய ஜோதிடர்களும் வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு பின்னாவும் நம்ம ரத்தத்துலேயும் நம்ம மனசுலேயும் ஊறிடுச்சுங்கிற காரணத்தினால அதையே பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை கெடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு நாமளே பாதகம் பண்ணுறதுக்கு சமமாகும். அதனால் இந்த ஒரு தெளிவை எடுத்துக்கிட்டு இனிமேல் ஜாதக கட்டத்தை பார்த்து நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப்பை உங்களுடைய சந்ததிகளுக்கு அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.